ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். எனக்கு நம்ம சேனலில் இந்த சம்மர் சீசனை சமாளிக்கக்கூடிய பாதாம் ட்ரிங்க் ஹெல்த்தியான முறையில் உடம்பு குளிர்ச்சி தரக்கூடிய வகையில் இந்த பாதாம் ட்ரிங்க் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக பாதாம் மிக்ஸ் பவுடரை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு, ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கும் இது போல் நம்ம உடனடியாக பாதாம் ட்ரிங்க் ரெடி பண்ணி தரலாம். இந்த பாதாம் ட்ரிங்க் எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாதாம் ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியை நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். ஜவ்வரிசி இது போல் ஊற வச்சு நம்ம வேக வச்சோன்னா ஈஸியாக நமக்கு வெந்து வந்துடும். 10 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக இந்த ஜவ்வரிசி கண்ணாடி பதத்தில் நமக்கு வெந்து வந்துடும். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு முதல்ல இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்து வந்ததுன்னா போதும். இது ஈஸியாக வெந்து வந்துடும். இது நல்லா கண்ணாடி பதத்தில் வர அளவுக்கு நம்ம வேக வைக்கலாம். இந்த ஜவ்வரிசி வெந்து வர நேரத்துலேயே ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையை நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இதுவும் அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறி வரட்டும். இது நல்லா ஊறி வந்துடுச்சு. அடுத்ததாக இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்தும் வந்துடுச்சு. இந்த ஜவ்வரிசியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வடித்து எடுத்துக்கலாம். பிசு பிசுப்பு இல்லாமல் இதை மட்டும் தனியாக அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் நமக்கு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக இப்போ பாதாமை நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இதில் 100 கிராம் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே உடம்பு குளிர்ச்சி தரக்கூடிய பனக்கற்கண்டு சேர்த்துக்கலாம் 50 கிராம். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரை மூடிட்டு நல்லா பிரேக் விட்டு விட்டு இதை நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே நேரம் நம்ம அரைச்சோன்னா நமக்கு ஆயில் பதத்தில் இது ஒட்ட ஆரம்பிச்சிடும். இது போல் பவுடரை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் நல்லா கொதித்து வரட்டும். பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்தல பாதாம் பவுடர், அந்த பாதாம் பவுடர் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் நம்ம பவுடர் சேர்த்துருக்கோம்ல, அந்த பாதாம் பவுடர் நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கணும். இந்த குங்குமப்பூவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டேன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு இந்த பாலோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிக்கும். இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். இந்த அளவுக்கு பால் நல்லா திக்காக கொதித்து வர ஆரம்பிக்குதுல. இப்போ இந்த நேரம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இது நீங்கள் சூடான பாதாம் பாலாக கூட எடுத்து குடிக்கலாம். இல்லை நம்ம இதை கொஞ்சம் சில்னஸாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாலை நல்லா ஆற விட்டு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி சில்லுன்னு தான் சர்வ் பண்ணுறேன். இது ஒரு 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஏற்கனவே ஜவ்வரிசி, அந்த ஜவ்வரிசி எடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே சப்ஜா விதையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்ஜா விதையும் ஜவ்வரிசி சேர்க்க விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஆற வச்சு நல்லா சில்னஸ் ஆக்கி வச்சுருக்கோம்ல இந்த பாதாம் மில்க், அதை எடுத்து அப்படியே இந்த கண்ணாடி கிளாஸில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பாதாம் மில்க் நமக்கு ரெடியாக இருக்குது. இந்த சம்மருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.